உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நான் யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 12 வருடமா ஒருவரே நினைச்சிட்டு இருக்கேன். காரணம் யார் என்றால் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரில் தர்மர் வீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதவன் என்று சொல்லக்கூடிய ஐவர்கள் அர்ச்சனாகப்பட்டவரை மனசில் நினைச்சிட்டு இருக்கேன். 12 வருடமா அவரவே நினைச்சு தவம் இருந்த காரணத்தினால் அவர் இந்த வழிமார்க்கமாக வர வேண்டும். அவருக்கு அங்க அடையாளம் இருந்தா சொல்லுங்க. அவருடைய அடையாளம் சொல்லுங்க. சொல்லிடலாமா? தோளிலதான் துளசி மாலை அவர் தொப்பிலே அமத கலசம். தோளிலதான் துளசி மாலை அவருக்கு தொப்பிலே அமத கலசம். பள்ளியிலதான் அவர் செவிலே அவருக்கு பாதமெல்லாம் செந்தாமரை. அவர் பள்ளியிலதான் பரதவீணை அவர் பாதமெல்லாம் செந்தாமரை. முன்னிறகை பின்னிறகை அவருக்கு முதுகினிலோ மச்சரகை. முன்னிறகை பின்னிறகை அவர் முதுகிலையும் மச்சரகை. மச்சரகை உள்ளவர்தான் அவர்தான் மகாரத தர்மதனி. மச்சரகை உள்ளவர்தான் அவர் மகரதன் தர்மதம்பி. தோளிலேதான் துளசி மாலை தொப்பிலே அமத கலசம். தோளிலதான் துளசி மாலை தொப்பிலே அமத கலசம். பள்ளியிலே பரசவீணை பாதமெல்லாம் செந்தமாரை. பல்லில பாரதவீணை பாதமெல்லாம் செந்தமாரை. முன்னிறகை பின்னிறகை முதுகினிலோ மச்சரகை. முன்னிறகை பின்னிறகை முதுகிலே மச்சரகை. மச்சரகை உள்ளவர்தான் மகாரத தர்மதனி. இந்த அடையாளத்தோட வருவார். வந்தவுடன் சனஞ்சயன் வருகிறேன். அந்த சக்கரதகரவென்று நான் தான் தனஞ்சயனோ போய் நடந்தேன். பெண்கருவ பாபிசையன் அந்த குண்டசிவன் தன்னை காண நான் அரகரா என்று சொல்லி நானோ அடித்தேனே சேகண்டியை. அரகரா என்று சொல்லி நான் தான் அடித்தேனே ஜெகண்டிய. நானோ சிவ சிவா என்று சொல்லி நானோ புதினே சங்கு தன்னை. சிவசிவா என்று சொல்லி நான் தான் ஊதினே சங்குதனை. மார்பிலதான் பச்சரகை அந்த வடிவமெல்லாம் தான் மறைத்து பார்விலதா பஞ்சரையை அந்த வடிவமெல்லாம் தான் மறைத்து. தோளிலதான் துளசி மாலை எந்தன் தொப்பிலே அமீர்ந்த கலசம். தோளிலதா துளசி மாலை எந்தன் தொப்பிலே அமர்ந்தாகிறதா. பல்லிலதான் பருசவினை எந்தன் பாதமெல்லாம் செந்தாமரை பூ. பல்லலா பரதவீணை எந்தன் பாதமெல்லாம் செந்தாமரைவோ. இந்த அழகெல்லாம் தான் மறைத்து நான் தான் அர்ஜுனனோ வழி நடந்தே. அழகெல்லாம் தான் மறைத்து நான் தான் அர்ஜுனனோ நான் நடந்தேன். எங்கள் எதிராளியை வெல்வதற்கு நானோ ஈசன் கடையே வாங்க போறேன். எதிராளியை வெல்வதற்கு நான் தான் ஈசகனை வாங்க போறேன். எங்கள் பகையாளியை வெல்வதற்கு நானோ பாசுபதம் வாங்க போறேன். அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளியங்கிரி ஆண்டவா கோடான கோடி சூரிய பிரகாசா உம்முடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு உமை காண வந்து கொண்டிருக்கின்றேனே இறைவா. எமக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். அநேக வனங்களை நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக வனங்களை கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் கடந்து கொண்டு வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது சாமந்தபுரியை ஆளக்கூடிய சந்தனராஜன் மகள் ஏலகன்னி வனம் என்று எழுதியிருக்கின்றது. இந்த வனத்தில்
பெண்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது. ஆகையால் அவர்கள் வருவதற்குள் நான் இந்த வனத்தை கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன் நான். ஏலகளே வனதனிலே எல்விஜய வழி நடந்து ஏலகட்டே வந்ததிலே எல்விஜய வழி நடந்து ஓட்டம் நல்ல பெண்ணாடைய ஓடி மதின சொன்ன ஓட்ட நல்ல பெண்ணைய ஓடி வர அர்ஜுனன் ஏலகளே வனதனிலே தானே ஐயய்ய இப்படி பிடிச்சேனா எப்படி நான் வர்றது நான் பாத்துக்கறேன் போச்சா அம்மா சொன்ன அடையாளம் தலையை எடுத்து வாடி அம்மா சொன்ன அடையாளம் சொல்றி அம்மா சொன்ன அடையாளம் அம்மா பல்லுங்க பல்லு ஈ சொல்லுங்க நல்லா பல்லு விளக்க வராது பாத்துல செந்தாமரை இருக்கான்னு பாரு அதெல்லாம் கேக்குறாடா இவன் பாத்த பாரு செந்தாமரை இருக்கா ஏய் மார்பிள மச்சரக இருக்கான்னு ஏய், அப்படியா பாக்குறது எங்க காட்டுங்க அப்படி பாரு ஏய் கரும்பு பிடிச்சவளே காட்ட சொல்றீ ம். ஏண்டி உன்னைய பார்த்தா பயப்படுறாரு ஏய், நானா நான் வந்து பார்த்தா எங்க காட்டுங்க எங்க காட்டுங்க ஏய் அவர் மூஞ்சியே காட்ட மாட்டாரு கரும்பு பிடிச்சவளே ஏண்டி அம்மா சொன்ன அடையாளத்தபடி ஆ. இவர் தாண்டி அவரு அம்மா கூப்பிட்டு ஆகையால இவரை பார்த்தோன்னே ஆ. நம்ம மனசுல கரும்பு சாரப்போற நமக்கு வெறும் சக்கை தண்ணி மனசு பார்த்தோன்னே வருதா? அப்படி எப்படி தெரியுமா எப்படி மச்சான் ம்? இங்க வாங்களே ஏங்க இங்க வாங்க ஆரீரோ உள்ளத்தா மனசுல நினைச்சிருந்தேன் என் உள்ளத்தில அது வேணாம் அடி உள்ளத்தா மனசுல நினைச்சிருந்தேன் என் உள்ளத்தில உள்ளத்தா விதைச்சிருந்தேன் அடி உள்ளத்தா மனசுல நினைச்சிருந்தேன் என் உள்ளத்தில உள்ளத்தா விதைச்சிருந்தேன் உன் பெண்ண வீடு பாரு அங்க இருக்கிறடி வாழ வீடு கொண்டு ஒரு வரவேது அடி உள்ளத்தா மனசுல நினைச்சிருந்தேன் என் உள்ளத்தில உள்ளத்தா எடுத்து வச்ச பாலும் பிரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது இல்ல வெள்ளி லீலா காயுது ஏ மாமா மாமா கிட்ட மாமா மாமா எடுத்து வச்ச பாலும் பிரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது இல்ல வெள்ளி லீலா காயுது ஏண்டி நாதாரி முட்டை காலை கொண்டு விடுறாரு முகரைய பாரு அவர் தான் அன்பா போகாம நாய் பூங்குயிலே பூங்குயிலே எத்தல என்ன சொன்ன பூங்குயிலே நெசமா அப்படியே சொன்ன பூங்குயிலே பூங்குயிலே எத்தல நாரான காத்திருந்தே நான் எத்தல நாரான காத்திருந்தே நாரான கட்டி கொண்டே மாமா ரோசா கட்டி நாரான கட்டி கொண்டே மாமா ரோசா கட்டி பூங்குயிலே பூங்குயிலே எத்தல நாரான காத்திருந்தே இந்தாடி ஏய் நல்லா கொஞ்சம் ரொமான்ஸா மூடு வர்ற மாதிரி பாடு சும்மா வெறியர்த்த முட்டையாட்ட பாடாத அடங்கிருச்சா நிலக்காயுதே நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் விடும் வானோ தூக்க வல்ல மாமா ஆக்கி வைக்கலாமா ஆக்கி வச்ச சோக்க ஆற போடலாமா ஏய் நாதரி முட்டை ஏய் என்ன உள்ளுக்கு பூரா மூதுருச்சு ஏண்டி அவரை மூடு ஏத்துறா நீயா மூடி இருக்கிறாண்டி நாதரி முட்டை நீ பரப்பு எனக்கு அப்படித்தாயா இருக்குது ஆஹா. இப்படி எப்படி போடலாம் வேற மாதிரி
பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, எல்லோருக்கும் நல்ல பாடம். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. இது வேண்டாம். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. ஐயோ, இங்க மேல உட்கார்ற அப்பா சாமி. ஐயோ, இவரு செருப்பு எடுக்காது. ஏய் வண்டி பவத்துல இடிச்சாட்டு இருக்கு. ரெடி ஆயிருச்சுடி, அம்மாவை கூப்பிட்டு விடு. மச்சான், உனக்கு குண்டு எவ்வளவு? குண்டு எவ்வளவுயா? இவரால முடியாது. அம்மா கூப்பிட்டு விட்டுறலாம். அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா வாங்க. நீ ஏமாந்து போயிட்டே, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. நீ ஏமாந்து போயிருவ. ஏன்? நீ அவரை கல்யாணம் பண்ணி யார? ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் பண்ணல. யார? உன்னை நினைச்சா எனக்கு தான் கவலையா இருக்குது. அம்மா ஏதாவது சொல்லிட்டு சொல்றி. அவருமா? அவரா? ஆ. இப்பதான் வந்துட்டே வாரேன். காலையில என்ன வார்த்தை சொல்ற? அவரு. அது இல்லம்மா, ஆ, அவருமா? உனக்கு சரியில்லை. ஏம்மா? உனக்கு ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்? இல்ல இவ்வளவு நேரம் ஒரு தயக்கமா பேசினா இப்ப அவருன்ட்டே இருக்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்க. என்ன ஐயோ, அச்சோ, என்ன? நீ கடவுளை கண்டு எங்கள்கிட்ட சொன்னீங்களே, ஆமா, அவரு வந்திருக்கிறாரு. வந்திருக்கிறாரா? அடையாளம் ஒண்ணு விடாம பாத்தியா? ஒரு அடையாளம் இல்லைனாலும் அவர் இல்ல. ஆனா 300 எங்க மட்டும் தான் பார்க்க, ஒரு தடவை பார்த்துதான் விட மாட்டேங்கிறாருமா. என்ன பாத்துட்டேன். என்ன சொன்னார்? ஏதாவது கேட்டியா? நாங்க என்னமோ பண்ணி பார்த்தோம், முடியலையா? முடியல. அவர் பாம்பு படம் எடுக்கவே இல்லை. ஆம்பா, நீ போய் மகுடி வச்சு ஊதுனா கூட ஒண்ணுக்கு ஆகாது. என்ன நான் பாம்பு? சொல்றதை கேளு. என்ன? கோயில போய் நல்லா சூட இவ்வளவு பெரிய கெட்டி சுரமா வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போய் அவர் பாம்பு படம் எடுக்காம செவனேன்னு இருக்கு. அந்த தலை நுனியில வச்சு பத்த வச்சுட்டு வந்துரு. நான் போ கல்யாணம் முடிச்சுட்டு ஒண்ணுத்துக்கு ஆகாது. கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது உன்னை கூடவே கூட்டி போறேன். ஏன்னா நீ உயிர் தோல் இல்லையா? ஆமாமா. நீ என்னென்னமோ செஞ்சுக்க. ஆமா, ஆ. நீ அவரை வச்சுக்க, நான் தாளக்கார தூக்குறேன். நீங்க அவரை போடுங்க, வந்துட்டாரு, போடுங்க நீங்க. நீங்க போடுங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்க பாத்துட்டு போறேன். கொடுமை கொடுமை. ஒழுங்கா உள்ள போய் உனக்கு மரியாதை என்ன? ராஜனே, நீ ரொம்ப திறமதான். எப்படி சமாளிச்சார் பத்தியா? அப்படிதான் இருக்கணும். எங்க வணக்கங்க. வணக்கம் அம்மா. யார் அம்மா தாங்கள்? நான் யாரா? எங்க அப்பா பேர் சந்தன மகாராஜன், எங்க அம்மா பேர் சத்யாபதி, என்னுடைய பேர் ஏலகனி. இந்த வனம் என்னுடைய வனம் தான். உங்களை பார்ப்பதற்காகவே இந்த வனத்தில் காத்துட்டு இருக்கீங்க. எதற்காக காத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள்? எதற்காக? ஒரு பெண்மகள் உன் ஆண்மகனை தேடிக்கொண்டு இருக்கிறாள் என்றால் உங்களை மனம் முடிக்க வேண்டும். சிவசிவா சம்பவ மகாதேவா பெத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வெகு நாட்களாக. வெள்ளியங்கிரி ஆண்டவா, பெண்ணே, நானோ தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி செல்லும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றீர்களே. வேண்டாம் மாமா, வேண்டாம். என் வழியை வெற்றி வழிகள் சென்று வருகின்றேன். நானும் தவம் தானே இருக்கேன். 1 வருடம் 2 வருடம் 12 வருட காலமாக நீங்க எப்ப வருவீ என்று, அதாவது இரவு நேரத்துல என்ன தூக்கமே வரதில்லை. நான் பாத்துக்கவே. இந்த சோப்பு டப்பா எங்க வச்சீங்கம்மா? இங்க வாமா, உன்கிட்ட பேச வந்தேன். இந்த சோப்பு டப்பா எங்க வச்சீங்க? இங்க பாரு, அப்பாட்ட சொல்லி அடி வாங்க வச்சிருவேன்டி. ஏய், சோப்பு டப்பா நான் சொல்லுவாடி. எங்க வச்சா? 2 காலை விரிச்சு விரி. நான் சொல்ற மாதிரி சொல்லு. 2 காலை விரிச்சியா? அப்படியே கீழே குமிஞ்சு தூக்கி விட்டு பாரு, சோப்பு டப்பா உள்ள இருக்கும் பாரு. இருக்கா? சோப்புடா. சோப்பா? இந்த சோப்பு இல்ல, சோப்பு போற சோப்பு. இப்பெல்லாம் மாரியாத்தாவுக்கு நல்லா மாவளுக்கு எடுக்க போறேன். உடுக்க சத்தம் பொம்ப சத்தம் கேட்டா போதும்.
என்ன எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்களோ பார்த்துட்டா. ஆஹா, அப்படிங்கிற காரணத்தினால உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பெண் குழந்தைய பார்த்து இப்படி வேணாம்னு சொல்றீங்க, இது நியாயமா இருக்கா? எனக்கு தகுந்தாலும் சரியா கிடைச்சு. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டுனதுக்கு அப்புறம் வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம் வச்சு என்ன சாட்டை எடுத்து செவனேன்னு போறியே? அதனால உங்களை பார்த்த என் மனசுல எவ்வளவு ஆசைன்னு எடுத்து சொல்லுவோம். அதுக்கு என்ன பதில் புரியாத பார்க்கலாமா? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தங்களின் நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான். ஏலகண்ணி, நானோ சடமுடி தரித்து சன்னியாசி ரூபத்தோடு தவத்திற்கு சென்று வருகின்றேன் அம்மா. ஆகையால் வலிய மாறி கதமா பெண்ணை ஏலகண்ணி வரம் வாங்க போறேனம்மா. வலிய மாறி கதமா பெண்ணை ஏலகண்ணி வரம் வாங்க போறேனம்மா. வரம் வாங்க போகும் என்னை, வரம் வாங்க போகும் என்னை ஏலகண்ணி வலிய மாறி கதமா. வரவாங்க போகும் என்னை, அம்மா வரவாங்க போகும் என்னை, அம்மா வலிய மாறி கதமா. ஆதிசிவன் தன்னை காண, அந்த ஆதிசிவன் தன்னை காண பெண்ணை ஏலகண்ணி அருந்தவம் செய்ய போறேன். அருந்தவம் செய்யும் என்னை, அருந்தவம் செய்யும் என்னை ஏலகண்ணி தடுக்கவும் வேண்டாமம்மா. எதன் எதிராளியை வெல்வதற்கு, எதன் எதிராளியை வெல்வதற்கு பெண்ணை ஏலகண்ணி ஈசன்கனை வாங்க போறேன். ஈசன்கனை வாங்கும் என்னை, ஈசன்கனை வாங்கும் என்னை ஏலகண்ணி தடுக்கவும் வேண்டாமம்மா. நானோ பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் சடமுடி தரித்து சன்னியாசி ரூபத்தோடு என்னுடைய எதிரியை வெல்ல வேண்டும், பகைவரை கொள்ள வேண்டும், அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனையை வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சிவனை நோக்கி தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் அம்மா. பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெறுவதற்காக. ஆகையால் அப்படி செல்லும் என்னை வழிமறைத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது நியாயம்மா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். என் வழியை விட்டு விடுங்கள், சென்று வருகின்றேன் அம்மா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அது நியாயமா?
நீங்க எப்படி தவம் இருக்கிறீர்களோ அதே போல உங்களை மனம் முடிக்க வேண்டும் என்று நான் 12 வருட காலமாக நீங்க எதிரியாளி ஜெயிக்க வேண்டும், பாசி பதக்கனை பெற வேண்டும் என்று தவம் இருக்கீங்க. நான் உங்களையே மனம் முடிக்க வேண்டும் என்று தவம் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இங்க பாருங்க, நான் அவரை எப்படி வழிமறிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஒத்துழைப்பு செய்யாம நீங்க தனியா பேசுறதா நியாயமா? பாருங்க எங்க ரெண்டு நீங்க சொல்லுங்க, பொருத்தம்லாம் சரியா இருக்கான்னு. அருமையா இருக்கு. 10 பொருத்தம் பக்காவா பொருந்தி இருக்குது. இல்ல இல்ல 7.5ங்கிற வாயிலே சொல்லாத, 7:30 சொல்லி தொலை. அது உன்னைய சுத்திட்டே தான் இருக்கான். ஆமா, அதெல்லாம் சொல்லவே கூடாது. சாட்டா இல்ல இல்ல 10க்கு 12 பொருத்தம் இருக்குது. அப்படி சொல்லுங்க. அப்படி பொருத்தம் இருந்துட்டாதான் 9 பொருத்தம் இருந்தா கூட போதுங்க. 12 இருக்குது. 12 இருக்குல்ல, இருக்கு. பாத்துங்க சரியா சொல்லுங்க. இப்படி ஓடுனா எப்படி தான் பொருத்தம் பாக்குறது? அது எப்படிதான் பாக்குறது? அப்படியெல்லாம் மனசுல நான் ஆசை வளர்த்துட்டு இருக்கேன். மனசை பாரு எதையுமே பார்க்கலங்கிறாரே. அப்போ என் டோலி சொன்னா கல்யாணம் முடிச்சு நீ என்ன செய்ய போறேன்னு. ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேங்க, உண்மையாலுமே அந்த அவமந்தல ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாட்கள் எந்த பெண்களும் ஏற எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பெண்கள் ஏற எடுத்த மனசரா இருந்தா என்னமா செய்வாங்க? இந்த வருஷம் ஒரு பொம்பளைய பாப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு ஒரு பொம்பளைய பாப்பாங்க. நம்ம மாதிரி நம்ம தம்பி மாதிரியா? ஐயோ கை இரவு பக்கமும் இருக்குது. நீ அது அசைவோட தானே சொல்ல முடியும். சரி இந்த கை வராது அப்படிதான் வருதா அப்படிங்கிற காரணத்தினால அப்படியெல்லாம் எல்லாட்டிலும் கூட அப்படியெல்லாம் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரையுமே ஏற எடுத்து பார்க்கல. வாழ்ந்தா இவரோட தாங்க வாழணும், இல்லைனாலும் இவரோடதே வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்க முடியாது. என்னுடைய வனத்தை விட்டு அடுத்த வனத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என்னை மனம் முடிச்சுக்கிறேன் சொல்ல வேண்டும். சொல்லணுமா இல்லையா? இருக்கஞ்செடியுரை இறுக்கி போடு செய்ய மாமா, உருகினைய போல உருகி தவிச்சேனியாமா. இது எப்ப தெரியுமா? இந்த 12 வருட காலமாவே கனவுலன்னா பாத்துக்கங்க. அப்ப கனவுல இருக்கிறது நிஜமா நடந்தா எப்படி இருக்கும்? இருக்கஞ்செடியுரை இறுக்கி போடு செய்ய மாமா, உருகினைய போல உருகி தவிச்சேனியாமா. சிவசிவா பெண்ணே ஏலகனி, தாங்கள் நினைப்பதோ இந்த அர்ஜுனனை, ஆனால் இந்த அர்ஜுனன் நினைப்பதோ அந்த ஆதிசிவனை. தாங்கள் மணக்க நினைப்பதோ இந்த காண்டிவனை.
ஆனால் இந்த காண்டிபன் பெற நினைப்பதோ அந்த பாசுபத கணையை. ஆகையால் உங்களுடைய எண்ணமாகப்பட்டது நிறைவேறாத எண்ணம். உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எனக்கு விடை கொடுக்க வேண்டும். சென்று வருகின்றேன். என்னுடைய என்ன நிறைவேறாதா பார்க்கலாமா? யாருடைய என்ன நிறைவேறது, யாருடைய என்ன நிறைவேறாதான்னு பார்க்கலாம். என்னுடைய வனத்தை விட்டு இங்க இருந்து செல்லும் போது நான் எப்படி பின்னாடி சுத்தி சுத்தி வந்தனோ அதே போலயே என்னை சுத்தி வரணும். ஏலகனி பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லாம இந்த வனத்தை விட்டு வேற வனத்துக்கு போக முடியாது. அப்ப என்னுடைய தவம் எவ்வளவு உசந்தது என்று அவருக்கு தெரியணும். 1 வருடமா 2 வருடமா இதே வேற யாரையாவது நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு என் பிள்ளையே எங்க போயிருக்கோம்? பள்ளிக்கூடம் போயிருக்கோம். 5வது படி 5வதா 1வது எங்க போகும்? 5 10 வருஷம் 12 வருஷத்துல. ஆமா, அப்படி ஒரு பேச்சுக்கு அப்படியெல்லாம் மனசுல என்னமாகப்பட்டது இருக்குது. ஒரு பெண் மகளை பார்த்து எந்த ஆண்மகமாவது வேணான்னு சொல்லுவாங்களா? இப்படி வழிமார்க்கமா கேட்கும் போது வேணான்னு சொல்லுவாங்களா? அப்ப என்ன செய்யணும்? அவரை நிக்க வச்சு நான் போடுறேன். அது என்னன்னு கேட்கல, தெளிவா தான் கேளுங்களே. சத்திய கொடு போட போறீங்க. நான் போடுறதா நீங்க என்னணும், அதுதான் எங்க வேலையே என்றீங்களா? என்னங்க காலையில நீங்க போடுறது நாங்க என்னணுமா? அதுதான் எங்க தலையெழுத்து பாத்தீங்களா? என்ன 10 மணிக்கு உட்காந்து விடிகாலையில 6 மணி ஆக போகுது. அப்படியா? காலையில நீங்க நிக்க வச்சு போகணும். நாங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க எந்த இடத்துக்கு வந்துறீங்களா? எங்க இருந்து? இப்படி வேஸ்தல எப்படி நாங்களா? அவங்களுக்கு மேல டபுளா பண்ணுவோம் நாங்க. அப்படியா? அப்ப வந்துருங்களே. நான் வந்து வந்துட்டீங்கன்னா அங்க 10 மணில இருந்து உட்கார வேண்டியதுல. அப்போதைக்கு இப்ப வந்துருந்து போயிடலாம். காலக்கார பைய தூக்கிட்டு தான் இருக்கேன். அவன கூட ஆல்ரெடி உட்கார வச்சிருக்கானே. அப்படியா? ஆமா. ஏன் அவரவே அப்படி கண்ணு வைக்கிறீங்க? காலையில நீ சுத்தி போடுனே. நீ சுத்தி போடு. யாருக்கு? அப்படியா? சரி. அண்ணா நீ என்னங்கனே? நான் என்றேன்